ஆலோசனைகளை வழங்கி சென்ற பிரதம விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஊரின் மீது கற்றுக்கொண்டவருமான பேசி போட்டு அந்த டான்ஸ்களை போடுங்க பிச்சு மணி எதிர்காலம் கத்துறாண்டா மெக்க சவுண்ட குறைச்சு விடண்ண முதல்ல அதெல்லாம் சொல்லி போட்டு போனீங்க வேற கதைங்க புதுசா கதைங்க. அவர்களுக்கு நல்ல பாதையை நாங்கள் காட்ட வேண்டும். பிரதம விருந்தினர் உரையை நடாத்தி சென்ற விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று ஐயா எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டோம். போச்சொன்னது வீட்டுக்கு கேட்குற ஒன்னு யார் வீட்டுக்கு போச்சொன்னது தொடங்கிட்டான். நீ அந்த அளவு அடிப்பட்டு போனது வந்து தொடங்க. அந்த நாளில் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உடனடியாக நான் வருகிறேன் என்று வந்து ஒரு நிமிடம் தாமதிக்கால இங்கே தொடங்கின 1 மணிக்கண்டு 3 மணிக்கு புரோகிராம் ஸ்டார்ட் போட்டு அவர் ஒரு நிமிஷம் இங்கே தாமதிக்க கிழிச்ச வரைஞ்சவன் நிகழ்ச்சியில் மேடையில் ஏறி எங்களுடைய ஊரிற்கு தேவையான பல கருத்துக்களை வழங்கி இல்லை கருத்து சொன்னால் இந்த பொடியை கேட்க போகுது இது இந்த பொடியை கேட்குங்க இந்த டான்ஸை போடுங்க வேண்டாம் டான்ஸுகள்கிட்ட இதுகளை போடுங்க நாடகங்களை. ஆலோசனைகளை வழங்கி சென்ற பிரதம விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றிகளை சொன்ன வண்டி எல்லாம் மிஞ்ச சொல்லு இவனை மெக்க கொடுத்தது. அடுத்த நிகழ்வாக சிறப்புரையை வழங்குவதற்கு அடுத்தது முறையே கடவுளே எத்தனை பேர் 3 பேர் 4 பேர் ஒரு தலைமுறை ஒரு பிரதமர் வந்து அதுக்கிடையில் ஒரு மனுஷி வந்து பேசுது எல்லாரும் பேசி 1.5 மணி ஏற்கனவே தொடங்கினே லேட். அந்த நிகழ்ச்சியில போடுங்க வேற நிகழ்ச்சியில பாட்டுகள் இதுகளை பாப்பம் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. நமது ஊரின் பெருமை மிகு நாயகனும் யார் அது அன்பு நிறைந்தவரும் மற்றவர்கள் மீது இரக்க குணமுடையவரும் நல்ல இரக்க ஊரின் மீது கற்றுக்கொண்டவருமான பேச்சாளர் கில்மன் அவர்களை அன்புடன் நான் மேடையில் அழைத்து ஒலி வாங்கியை அவரிடம் கையளித்து அது பூட்டி தான் கிடக்குற கையளிக்கிறாரு பூட்டி கிடக்குற கையளிக்கிறாரு சத்தம் பண்ணாம அப்போ மைக்க ஒன்று ஏன் இல்லை கத்துறேன் நிகழ்ச்சியில் நடந்து சரி சரி நான் இங்க பக்கத்துல சிவப்பு போட்டு சேட்டும் போட்டு வந்துருந்து இதெல்லாம் இருந்து அலம்பி கொண்டு இருக்கேன் பேசாம இருந்து நிகழ்ச்சியை பார்த்தோம். சிறப்பு உரையை வழங்க கில்மன் அவர்களுக்கு ஒலி வாங்கியை கையளிக்கின்றேன். பாருங்கோ ஐயா நிதிரவோட ஐயா உங்களோட தான் அடுத்தது உரை கதைங்க மைக்காங்க மேல அங்கே இல்லடா நான் இருக்கிறேன் நீங்கள் கதைங்க என்ன போறீங்க வேலை செய்து கதைங்க நீங்க கதைங்க ஆடாயம் அந்த திடுக்கிட்டோலும் நின்று போல இவ்வளோ நித்திர உண்டு அந்த அளங்க முன்னுக்கு இருக்கிறவே அடே கரியா போ சொல்லுங்க பேசி போட்டு அந்த டான்ஸ்களை போடுங்க பிச்சு மணி போடுவோம் நிர்வாகம் நடத்துறீங்களா இல்ல வேற அராஜகம் நடத்துறீங்களா கேட்குறேன் நீங்க கதைச்சு போ டென்னிஸை காட்சி போட்டு போச்சு வருங்க நீ பேசாமல் இல்லை அவர் கதைப்பார். அன்பும் பண்பும் பம்பும் பண்பும் நிறைந்த பணிவும் நிறைந்த அடே போனோட கதை அங்கல போய் போன கதைங்கடா தம்பி போன இடத்துல வாங்கல எனக்கு தான் நான் பேசிக்கு வரேன் அத சைடு அந்த போன் ஆஃப் பண்ணுங்க நீ பாருங்க பாருங்க அவர் ஃபோன் பண்ண அவர் நிகழ்ச்சி தொடங்குறேன்னு போன் காய்க்கிறான் அவர் பெட்டியோட யாரு செம்மறி உங்க இதுகளோட போய் வெளியில இருந்து கதையடா பாங்க இதுல இருந்து கடலை போட்டு நீங்க வாங்க ஐயா எழும்பு சனம் பார்த்து இருக்கு நிகழ்ச்சியில் பிறகு உங்க டான்ஸ்காரர் வெளிக்கடையில் நேரம் நீங்க தான் சமாளிக்கணும்
பிச்சுமணி கேட்டதற்கு நங்க நான் தான் இந்த தூர தேசத்திலிருந்து உங்களுடைய ஊருக்காக ஊர் மக்களுக்காக இளைஞர்களுக்காக யுவதிகளுக்காக சின்ன பிள்ளைகளுக்காக இந்த மாதிரியான வயதானவர்களுக்காக பேச வந்திருக்கிறேன். இவ்வளவு சொல்லி முடியே பிடிஞ்சிடும். ஏற்கனவே 2 மணி நேரம் லேட் நிகழ்ச்சி தொடங்கினது. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற நேரம் 3:30 நிமிடம். சரி 3:30 மணித்தியாலம். 3:30 மணித்தியாலம். என்னையா சொல்றீங்க? மணித்தியாலம் எப்ப டான்ஸ் கேக்குறது? சொல்லுப்பா. எப்ப டான்ஸ் பாட்டு இருக்கு உனக்கு இப்ப நாடகங்கள போடுங்க. விட்டுட்டு நாச்சியோ நாடகங்கள அதல போடுங்க நீங்க. விளையாடுறீங்களா நீங்க? இது இவ்வளவு நகைச்சுவை. அதுக்கு 3 மணித்தியாலம் மேட பேஜ் ஏற்கனவே 3 மணித்தியாலம் போச்சுடாப்பா. இது வேறடா இது நகைச்சுவை. அவன் பிரியா விருந்தே இருமி கொண்டு என்ன உள்ள நாட்டுக்கு துப்பல நான் துப்பி கொண்டு பேச சொன்னா என்ன செய்தவன் ஒண்ணு? சத்தம் படாப்பா நீ சத்தம் படாது. இது ஒரு நகைச்சுவை பேச்சு. சின்ன பிள்ளைல நித்ரோல போறாப்பா. நித்ரோடா வேணைய கட்டி விடு தாவாடியோ பாட்டு பாடி நித்ரோட பேக்க நீ செத்து போன இருக்கிறீங்க. எங்களுடைய இளைஞர்களின் எதிர்காலம் மெக்க பாய்ச்சி விடுறா. எங்க இருக்கிறது? மெக் 1 மணி இல்லையா? இல்ல 1 மணி தான் கிடையாது. பதிச்சு விடு. பதிச்சு விடு. நன்றி. எங்களுடைய இளைஞர்களின் யுவதிகளின் எதிர்காலம் பற்றி யார் சிந்திக்கிறீர்கள்? நான் சிந்திக்கிறேன். ஒரு நிமிஷம் இருந்து ஓடுவார். இல்ல நான் சிந்திக்கிறேன். ஆகவே இளைஞர்களே, அன்பான யுவதிகளே, என்னடா சொல்லு நீங்க பேச மாட்டேன். சத்தம் படாதடா. மாறி ரெக்கெல்லாம் மாறி வேற எங்கேயாலும் போகணும் தெரியுமோ? அப்படியா பாருங்க, இந்த மாதிரியான ஆக்களால எங்கட ஊர் இப்படி கெட்டு போய்க்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்த விடுறாங்க இல்ல, இவங்களை மாதிரி வந்து நடத்த மாட்டாங்க, இவங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. பின்னால நின்று கூ அடிக்கிறது, மேடல் அடிக்கிறவனுக்கு கிரண் நம்புறது. இவன் வந்து ஒரு நிகழ்ச்சி இந்த ஊர்ல செஞ்சிருப்பான, ஊருக்கு செஞ்சிருப்பான கேட்டு பாருங்க. பேசாம நானு கூட கஷ்டப்பட்டு எல்லாம் ஒழுங்கமைச்சு கூட்டி எந்த ஒரு ஆளை பேச விட்டா நீ குழப்பிக் கொண்டிருக்கிறேன். பேசாம இருக்காதம்மா நீ. என்ன பேசணும் நீங்க மிச்சத்தை கதை. இந்த விழாவினை மிக சிறப்பாக ஒழுங்கமைத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற பிச்சுமணி அவர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. பாவம் வீட்டு நிமிந்து கூக்க போறாங்க. நான் கொஞ்சம் கரையில நிக்கிறேன். நீ கரையில மூளை விட்டு கிட்ட கிடைக்கிறார்கள். நான் அதுல இருந்தாலும் பேசுறீங்க. பேசி கேட்கறதுக்கு என்ன பேச்ச பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் விரும்புறேன். நீங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசி போட்டுறாங்க. குழந்தை குட்டிகளோட வந்திருக்கிறவங்க வந்து நிகழ்ச்சி பாக்குறோம். உங்களோட அலம்பல் அலட்டல் பேச்சு ரிஸ்க் எடுத்து இந்த ஒளி மாவட்டத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம் தெரியுமோ? சரி சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க. நாங்க இதுதான் சொல்ல போறோம், இதுதான் கலைக்க போறோம், இதுதான் பேச போறோம். நீங்க பேசுங்க. இப்ப நாங்கள் என்ன பேசுறோம்? சரி, எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரும் எப்படி இந்த தங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க போகின்றார்கள் என்பதை பற்றி பிச்சுமணி என்னிடம் பேசி அவர்களை தட்டி எழுப்புமாறு என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாரும் இருக்கிற முதல் இருந்தவன் வந்து பேசி 1.5 மணி நேரம் உரையாற்றி மேடை மெக்க கண்டுபிடிச்சாலே என்னடா செய்தியா? நீங்கள் மெக்கு வந்த உடனே அலம்புரியல் இதுக்குதான் உன்ன சொன்னா நீ கீழே போயிடலாம். இதுல நின்று சத்தம்பளா நின்று பேச்சு கேட்கிறேன். ஆகவே எங்களுடைய பேச்சு நான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட விடயம் போதை வசத்திலிருந்து, போதை பாவனையிலிருந்து எங்களுடைய சமூகத்தை எப்படி பாதுகாப்பது. ஒன்றுமில்ல, பாரணி பாடு எல்லாம் சரி. தெரியும் தானே உங்களுக்கு பாரணி பாடினா வேலை முடிஞ்சது. இது சாதாரண சின்ன பிள்ளை தெரியும். நீங்க திறந்து வச்சு கொண்டு நிப்பாடுனா எங்க நிப்பாடுறது? எங்கட ஊர்ல மட்டுமே குடிக்கணும் விலை. சரி, நீங்க ஒரு டாபிக் தந்து ஒரு தலைப்பு தந்து பேச விட்டு நாங்கள் அந்த ஒரு ஃப்ளோர்ல போய் கொண்டு இருக்கோம். இப்படி குறுக்க வந்தா நான் இப்படி கதை எழுத்து போய் இருந்துருவேன். தெரியும் நீங்க கவனிச்சு போதை பாவனையில் இருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பது எப்படி என்பதுதான்
நான் இங்கே பேச எடுத்துக்கொண்ட விடயம். அதாவது இளைஞர்களே, நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பொழுதுபோக்குகளை போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி, திரையரங்கம், கடை எல்லாம் அப்படி என்று செலவழிக்கிறீர்கள். ஆனால் இவை எல்லாத்திலும் நல்ல விஷயங்கள் இருக்கிறது. இந்த போனிலே உங்களுக்கு தேவையான, சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேவையான எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதை பார்க்க வேண்டும். நீங்கள் அதை கதைக்க வரீங்க. இந்த போதைப் பொருள் எல்லாம் நீங்க டிவி ரேடியோ எல்லாம் சொன்னீங்க. நான் கவனம் வந்து இல்லை கத்தப்படுறேன். இதுதான் இப்படியானார்கள் குழப்பினால் எங்களுக்கு நாங்கள் பேச வந்த விடயமும் குழப்பம். ஆகவே போதை பொருளிலிருந்து, போதை பாவனையில் இருந்து நாங்கள் எப்படி விலத்த வேண்டும் என்றால் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் பார் பக்கமோ கள்ளுக்கடை பக்கமோ அதை பாவிக்கும் எந்த அந்த பக்கமே போகலாம். தெரியும், அடே அதுக்கு தானே பார நிப்பாட்டுங்கன்னு சொல்ற வேலை முடிஞ்சு. அது எங்க வேலை இல்லை. கோயில், குளம், கடற்கரை, பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்கும் ஒழுங்கா போகணும். கட்டாயம் ஒழுங்கா போறதில்ல, படிக்கும் படிக்கவன் போக வரும். அம்மா அப்பா சொல்ற பேச்சு கடி கேட்டு பள்ளிக்கூடம் போக வரும், ஒழுங்கா படிக்க வரும். ஆமாம். உங்களுக்கு இந்த என்னுடைய பேச்சு முடிய ஒரு வில்லுப்பாட்டு, அதாவது ஒரு இசை நாடக பாடல்கள் நாங்கள் பாடியிருக்கிறோம். பிச்சு மணி விருப்பம். உங்களோட விஷயத்த பேசி போட்டு போங்க. நாங்க டான்ஸ் பிள்ளைல பாக்குறதுக்கு நான் சொல்லுங்க, நாங்களாம் எங்கட பேச்சு தான், எங்கட பேச்சு முடியாம பச்சை மணி பாட்டு இருக்கு, இந்த இசை நாடக பாட்டு இருக்கு. இது ஒரு சொல்லி போட்டு போங்க. உங்க பேச்ச முடிச்சிட்டு விளையாடுறீங்க நீங்க பிச்சு மணி. என்ன நிகழ்ச்சி? அடுத்த நிகழ்ச்சி என்ன? அடுத்த நிகழ்ச்சி டான்ஸ் பிள்ளைல போடு. பிள்ளைல எங்க மேக்கப் போட்டாலே பிள்ளைகள் ரெடியாகில நீங்க அதெல்லாம் மடிக்கிட்டு நிக்கிறீங்க. சும்மா விளையாடி கொண்டு இருக்கிறீங்க. நீங்க போற பேச காட்சி போட்டு போங்க. நீங்க அதான் காய்க்க நான் பொறுக்கிறேன். நீங்க பொறுக்கிறீங்க. அதுல பேசாதீங்க. நிகழ்ச்சி 1 மணி நிகழ்ச்சி தொடங்குறது 5 மணி. என்ன ஹோட்டல் அது பொறுக்கிறது? அதுல தண்ணி குடிச்சிட்டு வர போறீங்களா? குடிச்சிட்டு வாங்க, நான் சமாளிக்கிறேன். நீங்க குடிச்சிட்டு வாங்க, டக்கு குடிச்சிட்டு வாங்க. இனி அவர் தண்ணி குடிப்பார் இடையில போய். இவையெல்லாம் அது மட்டும் இவர் சலாம போறாரு. நீங்க குடிச்சிட்டு வாங்க. நான் பாக்குறேன். நிகழ்ச்சி தொடங்கினா பேச்சு மட்டும் தான் போகுது. அதாவது உண்மையிலேயே எங்களுடைய ஊருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விடயத்தை கதைக்கிறதுக்காக நாங்கள் சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்திருந்தோம். சில இடையூறுகள் மேலே ஏன் உங்களுக்கு பேர் இடையூறு? நீர் ஒழுங்கா நடத்தும் நிகழ்ச்சியை நடத்தும் ஒழுங்கா இல்ல பேசாம. அதாவது நாங்கள் உண்மையை பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இரவு பகல் பாராது எங்களுடைய இளைஞர்கள் உழைத்திருக்கிறார்கள். இளைஞர்கள் அதற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். என்ன பாடுபட்டது? ஒரு பந்தல் போட்டு ஒரு லைட் போடுறாங்க, பாடுபட்டது. வெளிநாட்டு காசை வாங்கி பேக்காட்டுறீங்களே நீங்க. ஒலி அமைப்பினூடாக சரி சுரியாட்ட வந்தவனே தள்ளாடி கொண்டிருக்கானு. நாங்கள் போதை வசதியில் இருந்து இந்த இளம் சமூகத்தை எப்படி பாதுகாப்பது என்பது சரியான வளர்க்கிறோம். உயரத்துல நிற்கும் மிக்சர் நல்ல மிக்சிங் மிக்சர் 1 மணி நான் சொன்னது போல போதை வசதியில் இருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க குறைச்சு விட அலறு செஞ்சால அவன் வேற 10 லட்சம் ஸ்பீக்கரை பூட்டி வச்சுக்கிறான். அலறு செஞ்சால நக்கிலா ஸ்பீக்கர் பிடிக்க காசு நட்டமங்கள். நீ கத்தினாலே கூட இருக்குன்னு கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நேரம் 2 பேசுவோம். அதான் செய்யும். நன்றி. என்னை இந்த விழாவுக்கு என்னை பெருமைப்படுத்துவதற்காக இந்த விழாவுக்காக என்னை அழைத்த பிச்சுமணி அவர்களுக்கு அது முதல் சொல்லி முதல் அதில் சொல்லி போடுப்போம். நீங்கள்
வேற கதைங்க புதுசா கதைங்க. அவர் போதை பற்றி பேசுறார், அவரே வரியில நிக்கிற மாதிரி இருக்கு. ஆளை செக் பண்ணு முதல் ஆளை செக் பண்றான். அவருடைய கதை பேச்சிலே பிள்ளையாக்குறது பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல பாதையை நாங்கள் காட்ட வேண்டும். எங்க நல்ல பாதை இல்ல கேட்கிறோம். அதே மணக்குது. என்ன அது என்ன மணக்குது? தண்ணி வந்தாங்க பாதுகாட்ட போறான். இப்ப தண்ணி குடிக்க போனா தண்ணி என்னடா ஊத்துண்டு காக மெச்சம் போட்டு அவன் தடக்குது. பேசி போட்டு பேசி பேச்சு முடியுது. ஆகவே என்னுடைய இந்த 3 மணித்தியாலங்கள் நான் இந்த மேடையிலே பேசியிருக்கிறேன். நான் இந்த மேடையிலே பேசினதான் குறைவு. நான் வேறு மேடையில் ஏறினால் ரங்க மாட்டேன், மைக்க விட்டு ரங்க மாட்டேன். நாங்கள் மேடை பேச்சு பேச வலிக்கின்றால் ஐயோ மனத்தியால கிடக்கா விடிய விடிய பேசுவோம். அப்படி பேசி சரியோ எங்களை நல்லா கிடக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிடக்கு மஞ்சள் கலர். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. மக்களே இளைஞர்களே கொஞ்சம் சற்று பொருங்கள். நான் இது பற்றியான ஒரு ஆய்வு செய்ய ஒரு பேப்பரை விட்டு வந்து சொல்லுவார். சரியோ நான் ஜமானிக்க என்னடா என்னடா நிகழ்ச்சி நடத்துறீங்க? அவன் பாதாள போறான் அறிவிச்சு போட்டு ஒரு இவ்வளவு நேரம் நானும் பொறுத்து கொண்டு இருக்கிறேன். டான்ஸ் எப்படா ஓடுவீங்க? நான் நாளை வெளியே காலமா வரும். நீ என்ன இப்ப மாறிக்க? அவர் கொஞ்சம் அதாவது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்றைய நிகழ்விலே உங்களுக்கு என்ன போதை பொருள், அதாவது நீங்கள் குடிபானங்கள் தவிர்க்க வேண்டும். கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். அதாவது நாங்கள் போதைக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறோம். நீ வந்து நெய் போட்டு சிறப்பு விருந்தினர் நீ ஒரு விழா ஏற்பாட்டவர். உங்களுக்கு ஒரு இவ்வளவு நேரம் நானும் பாக்குறேன். எப்படா பிள்ளைகள் அதில் கஷ்டப்பட்டு டான்ஸுகள் இந்த நாடகங்களை பழகி வச்சிருக்க. நீங்கள் வேறபடி ஏறி அதுக்கு போதை கஷ்டப்பட்டு கேட்கிற நீங்க 2 பேரும் நீங்க நல்ல ஒழுங்கமைப்பாளர், நல்ல பேச்சாளர். அன்பு மக்களே, இன்றையில இருந்து இவங்க 2 பேரும் நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க, மேடே பேச மாட்டாங்க. நான் இருக்கும் வரை நாங்கள் போதையை ஒழிப்போம். போதைக்கு போராடுவோம். உங்களுக்கு கொட்டன் எடுத்துட்டு வரேன்டா. உங்களுக்கு போதைக்கு போடாத போறீங்களா? போறேன்பா. நாங்கள் பிச்சுமணி உனக்கு நிகழ்ச்சி நடத்துறேன். என்ன போதை வச்சுக்கு கருத்து தெரிவிக்கிறீங்க. ஆய்வு செய்ய போறாங்க. உங்களுக்கு ஆய்வு வாரண்டா. உங்களுக்கு நீங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. நீங்க அதுக்குதான் அடிபட்டு நிர்வாகத்துக்கு வந்தீங்க. நீங்க மேடையில அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்